திமுகவுக்காக ஓட்டு கேட்டு போன பெண்களை அசிங்கப்படுத்திருக்காங்க தன்மானம் உள்ள பெண்கள். போயும் போயும் திமுகவுக்கு ஓட்டு கேட்டுட்டு வரீங்களே, உங்க குடும்பம் எல்லாம் விளங்குமா, உங்க குடும்பம் உருப்படாம தான் போக போகுது அப்படிங்கிற மாதிரி சாபெல்லாம் விட்டுருக்காங்க. தன்மானம் உள்ள சுயமரியாதை உள்ள பெண்கள், இந்த பாரத கலாச்சாரத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய பெண்கள் மத்தியில திமுக அவங்களுடைய மதிப்பை இழந்திருக்காங்க. அது பற்றி தெளிவா பார்த்துடலாம். அடுத்ததாக படங்களை மட்டும் ரிவ்யூ பண்ணக்கூடிய இந்த பாண்டா பிரசாந்த் இருக்கார் இல்லையா, அவரு இப்போ ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்காரு. அதுல நான் சங்கி கிடையாது, நான் திமுக ஊபி கிடையாது அப்படி மாதிரிலாம் சொல்லி கதறி இருக்காரு. எதனால அந்த பாண்டா பிரசாந்த் இப்படி கதறி இருக்கான் அப்படிங்கிறத பாத்துடலாம். நெக்ஸ்ட், திரு டிடிவி தினகரன் அவர்கள் சிரிச்சுக்கிட்டே தரமான சம்பவம் ஒண்ணு பண்ணியிருக்காரு. நம்மளுடைய ஊபி ஊடகவாதிகள் திரு டிடிவி தினகரன் அவர்கள் கிட்ட கனிமொழி அவர்களை குறித்தும் திமுகவை குறித்தும் சில கேள்விகள்லாம் கேட்டிருக்காங்க. அதுக்கு மனுஷன் சிரிச்சுக்கிட்டே திமுகவையும் கனிமொழி அவர்களையும் பொலன்னு பொழந்திருக்காரு. அதை பாத்துடலாம். அடுத்ததாக பேசி தமிழர் பேசி இருக்கு இல்லையா, அவங்க மக்கள் கிட்ட கருத்து கணிப்பு கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக ஃபீல்டுக்கு போயிருக்காங்க. அப்போ ஒரு லேடி மைக்க வாங்கிட்டு, நான் இப்படிதான் பேசுவேன், இப்படிதான் மரியாதை இல்லாம பேசுவேன், முடிஞ்சா இதை எடிட் பண்ணாம அப்படியே உன் சேனல்ல போடு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப தைரியமா பேசியிருக்காங்க. அவங்க இப்படி மரியாதை இல்லாம பேசினது வேற யாருமே கிடையாது, நம்முடைய திமுகவை தான். அது என்ன ஏதுங்கிறத பாத்துடலாம். கடைசியாக சில முக்கியமான துணுக்கு செய்திகள் இருக்கு, அதை மட்டும் பார்த்துட்டு நாம இதோட முடிச்சுக்கலாம். சோ வாங்க கண்டென்ட்குள்ள போயிடலாம். எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதய தொழுதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. இடர்மை தேசியவாதிகளுக்கும் வணக்கம். வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு, பயம் எதற்கு? இந்தியாவினுடைய மாண்பை காப்பாற்றுவதற்காக, இந்தியாவினுடைய மதச்சார்பின்மையை காப்பாற்றுவதற்காக, இந்தியாவினுடைய சமூக நீதியை காப்பாற்றுவதற்காக வாக்களிப்பீர் தாமரை சின்னத்தில். சொன்ன மாதிரி தாமரை சின்னத்துக்கே ஓட்டு போட்டுருங்க. உண்மையான வீடியோல அப்பதான் நீங்க பாப்பீங்க. இது தேர்தல் நேரம்ங்கிறதுனால கட்சியில இருக்கிறவங்க கட்சியில இல்லாதவங்க ஏதாச்சும் ஒரு கட்சிக்கு ஆதரவாக ஓட்டு கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. இதுல நாம இந்த திமுக மற்றும் அதிமுக இவங்களை பாராட்டியே ஆகணும். அண்ணன் மாரிதாஸ் அவர்கள், திரு ரங்கராஜ் பாண்டி அவர்கள், இவங்க எல்லாம் சொன்ன மாதிரி இந்த ரெண்டு திராவிட கட்சிகளுடைய இந்த உள்கட்டமைப்பு இருக்கு இல்லையா, இது ரொம்ப ரொம்ப பெருசு. கட்சி ஆளுங்க இல்லைனாலும் ஒரு நாளைக்கு நாங்க இவ்வளவு காசு தரோம், நீங்க இந்த ஏரியாவுக்கு போயிட்டு அங்க இருக்கிறவங்க கிட்ட திமுகவிற்கோ அதிமுகவிற்கோ ஆதரவாக ஓட்டு கேட்டுட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்லி அனுப்பிச்சிருவாங்க. இதுல முக்காவாசி பேரு பெண்கள் தான். ஒய் லேடிஸ்னா, பெண்களை பார்த்தா பொதுமக்கள் பெருசா கோவப்பட மாட்டாங்க, ரொம்ப சாஃப்டா தான் அவங்களை அணுகுவாங்க. திமுக மற்றும் அதிமுக இவங்க மேல இவங்களுக்கு பயங்கரமான கோபம் இருந்தாலும் அந்த கோபத்தை இவங்க லேடிஸ் மேல காட்ட மாட்டாங்க. முக்கியமா லேடிஸ் யாரும் திட்ட மாட்டாங்க. அதனாலதான் இது மாதிரியான பிரச்சாரத்திற்கு பெண்களை இவங்க எல்லாருமே அனுப்புறாங்க. நீங்களும் நிறைய இடங்கள்ல பெண்கள் இது மாதிரி பிரச்சாரம் பண்றத பாத்திருப்பீங்க. டோர் ஸ்டெப் டெலிவரி மாதிரி டோர் ஸ்டெப் கேம்பெயினை இப்ப தொடர்ந்து எல்லாருமே பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ரீசெண்ட் டேஸ்ல பாக்குற விசித்திரமான தேர்தல் பிரச்சாரம் என்னன்னா, இந்த திமுகவோ அதிமுகவோ யாரா ஆனா இருக்கட்டும், இவங்க போயிட்டு அவங்க கட்சிக்கு அவங்க யாருக்கு ஆதரவாக பிரச்சாரம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு கேக்குறாங்களோ இல்லையோ, கண்டிப்பா பாஜகவுக்கு ஓட்டு போடாதீங்க அப்படிங்கிற மாதிரிதான் சொல்லிட்டு வராங்க. ஈவன் டிஎம்கேவோட அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் பாருங்களேன், வெறும் கலாய்க்கிற மாதிரியான விஷயங்கள் மட்டும் தான் இருக்கும். இந்த மீம் கிரியேட்டர்ஸ் எல்லாம் வீடியோஸ் ரெடி பண்ணுவாங்க இல்லையா, அது மாதிரியான அட்வர்டைஸ்மெண்ட் தான் இப்ப வந்துட்டு இருக்கு. அதுல ஏதாச்சும் பெருசா லாஜிக் இருக்கானா? சுத்தமா கிடையாது. வாட் எவர், திமுக நாசமா போனாலே போதும். இப்ப நான் சொன்ன மாதிரி ஒரு சில பெண்கள் திமுகவிற்கு ஆதரவாக டோர் ஸ்டெப் கேம்பெயின்லாம் பண்ணிருக்காங்க. வீடு வீடா போயிட்டு தேர்தல் பிரச்சாரத்துல ஈடுபட்டு இருக்காங்க. இவங்க கட்சி ஆளுங்களா இல்லைன்னா காசு வாங்கிட்டு இது மாதிரியான பிரச்சாரங்கள் பண்றாங்களா அப்படிங்கறதுலாம் நமக்கு தெரியல. ஆனா பாவம், திமுகவிற்கு ஆதரவாக இது மாதிரி டோர் ஸ்டெப் கேம்பெயின் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு வீட்டுல இவங்க எல்லாருமே திமுகவிற்கு ஆதரவாக ஓட்டு கேட்டுட்டு இருக்கும் பொழுது போயும் திமுகக்குலாம் சப்போர்ட் பண்ணி ஓட்டு கேக்குறீங்களே, நீங்களா நல்லா இருப்பீங்களா, உங்க குடும்பம் விளங்குமா, இத மாதிரிலாம் பண்றீங்களே, நீங்களா உருப்படுவீங்களா அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா சாபம்லாம் விட்டுருக்காங்க. அந்த வீட்டுல இருக்கக்கூடிய ஆம்பளைகள் இத மாதிரிலாம் பேசல. அந்த வீட்டுல இருக்கக்கூடிய மற்ற பெண்கள் திமுகவிற்கு ஆதரவாக ஓட்டு கேட்டு வந்த பெண்களை பயங்கரமா திட்டி இருக்காங்க. சைட்ல ஒரு குட்டி கிளிப்பிங் ஒண்ணு போடுறேன், தயவு செய்து அதை பாருங்களேன். நீங்களும் இந்த நாட்டுல பிறந்த பிரஜை தான், மறந்துடாதீங்க. நீங்க இந்த நாட்டுல பிறந்த பிரஜை தான், மறந்துடாதீங்க. திமுக கூட சேர்ந்துக்கிட்டு ஓட்டு கேட்க வந்தீங்கன்னா அசிங்கம், அதை விட கேவலம். உங்க குடும்பமே பாதிக்கும்பா, வயிறு எரிஞ்சு சொல்றேன், நல்லதே கிடையாது. மேம் நீ கண்டிப்பா நீங்க எனக்கு வீடியோ எடுங்க, நான் ஆக்ஷன் எடுப்பேன். என்ன ஆக்ஷன் எடுத்துட்டு தான் இருக்கு. 1.5 மாசத்துக்கு தண்ணி வர்றதுக்கு வாய்ப்பு இல்ல. எல்லா பொம்பளைங்களும் பாதிக்கப்பட்டிருக்கும் போது, எல்லா பொம்பளைங்களும் பாதிக்கப்பட்டிருக்கும் போது சில பேர் மட்டும் வரீங்க. அசிங்கமா இல்ல, வெக்கமா இல்ல, அசிங்கமா இல்ல, எந்த வருமானமும் இல்ல, போட மாட்டாங்க, ஓட்டே போட மாட்டாங்க, ஓட்டே போட மாட்டாங்க. 2 லட்சம் கட்டலன்னா ஹாஸ்பிடல் இழுத்து மூடிடுவேன்னு சொல்லிட்டாங்க. கடனை என்னங்க கார்பரேஷன் காரங்க
அப்ப நீங்க வந்து நோட்டீஸ் கொடுக்குறாங்க. நம்ம சீல் வச்சிருவாங்க அப்படிங்கறாங்க. பேசல அப்படி நீங்க கேக்குறீங்க. நீங்க நம்ம கவுன்சிலர் உங்களுக்கு வேணா கவுன்சிலர் எனக்கெல்லாம் கவுன்சிலர். ஏன் உங்க கூட ஆம்பளைங்கள வரலையா? ஆம்பளைங்க வர மாட்டாங்க போல. வர மாட்டாங்க. எப்படி வருவாங்க? உங்களை மாதிரி ஏமாந்தவங்கள தான் அனுப்புறாங்க. அசிங்கம் அதெல்லாம். பார்க்க மாட்டான். அப்படிங்களா? நான் உண்மை நீங்க போ போ. பரவாயில்ல மேடம். நீங்க தெரிஞ்சுக்கோங்க. தயவு செஞ்சு இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. பரவாயில்ல. ஆனா நம்ம இந்த குறை கண்டிப்பா நான் கேட்பேன். கண்டிப்பா நான் கேட்பேன். அன்னைக்கு நான் வர நீங்க என்னவா இருக்கிறீங்கப்பா? பகுதி தொழிற்சில இருக்கேன். பகுதி தொழிற்சில இருக்கேன் 4 வார்டுக்கு. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதியா? பிரதிநிதியா? வார்டு கவுன்சிலரா? மேடம் பகுதி தொழிற்சில இருக்கு 4 வார்டுக்கு. 22, 27, 26, 52. அவங்க தொகுதியில் வந்து கேட்டாதான் தெரியும் உங்களோட இது என்னன்றது. இருப்பாங்க இது 26 இருப்பாங்க. சித்திரை வெள்ளிங்கிரி கேளுங்க, அம்பிகா தன்பல் கேளுங்க, லக்ஷ்மி இளஞ்செல்வி கக்க கேளுங்க, கார்த்தினை கேளுங்க. ஆனா தப்புப்பா, தப்பு. உலகத்தை தமிழ்நாட்டுல மொத்த மக்களும் நாஸ்தி ஆகும்போது கொஞ்சம் பேர் கிளம்பி வரீங்க பாருங்க, அது ரொம்ப தப்பு. இன்ஃபார்ம் பண்ணால் தானே தெரியும். ஒருத்தர்கிட்ட நீங்க கேக்குறீங்க இப்படி என்னோட குறை இப்படி இருக்குங்க, தண்ணி வரலங்க. சரி, இந்த கவுன்சிலர் யாரு? இந்த ஏரியா கவுன்சிலர் யாரு? வெள்ளிங்கிறீங்க. இன்னைக்கு நம்பர் தர அடிங்க. ஏன் வரதே கிடையாது? அவங்க தினமும் வரீங்களா? அதெல்லாம் வரதே கிடையாதுங்க. நீங்க வேற இந்த பக்கம் வரதே இல்ல. பிஎஃப் கோட்ஸ் இப்போ இங்க பாருங்க வரதே கிடையாது. நீங்க பாருங்க. பொம்பளைங்களுக்கு ஆதரவு இல்லைன்னா ஆம்பளை எவன் ஒரு நல்லா குடிச்சிட்டு தெரியறாங்க. பாருங்க இங்க உதவாக்கறீங்க. இங்க பாருங்க பேர் படிங்க. சித்திரவேலி. இப்போ நான் ஜஸ்ட் கால் பண்ணிருக்கேங்க பிஎஃப் கோட்ஸ்க்கு. அவர் எப்பவுமே வாரத்துக்கு 3 டைம் நான் வந்துட்டு போறேங்க. நான் வந்து 2 மாசம் ஆகுது, ஒரு நாள் கூட வந்தது இல்ல. நான் வந்து 2 மாசம் ஆகுது, ஒரு நாள் கூட இந்த ஆள் இந்த பக்கம் வந்தது கிடையாது. இந்த ஆள் வந்தது இல்ல. இன்ஃபார்ம் பண்ணலங்க, நாங்க குப்படிக்கலங்க, தண்ணி வரலங்க அப்படின்னு சொன்னாலும் ஐ திங்க் அந்த திமுக கொடி போட்டிருந்தாங்க பாத்தீங்களா, அவங்க மட்டும்தான் கட்சி ஆளுன்னு நினைக்கிறேன். அவங்க கூட வந்தவங்க எல்லாம் அவங்களுக்கு சப்போர்ட்டிவா வந்திருக்காங்க போல. ஏன்னா தனியா போக முடியாது இல்லையா, ஒரு கூட்டமா போனாதான் மாசா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக மற்ற பெண்கள் எல்லாம் வந்திருக்காங்க. அவங்க எல்லாருமே பார்க்கும்போதே தெரியுது கண்டிப்பா அவங்க கட்சிக்காரங்க கிடையாதுன்னுட்டு. ஏன்னா இத மாதிரி ஒரு பெண் எதிர்த்து பேசும்பொழுது, நீங்க செய்த விஷயங்கள், இங்க நடந்த அவலங்கள் இது குறித்து அந்த பெண்கள் எடுத்து சொல்லும் பொழுது அவங்க எல்லாருமே பயந்து ஓடி போயிட்டாங்க. இந்த லேடி மட்டும்தான் நின்று எல்லாத்தையுமே பதில் சொல்லிட்டு இருந்தாங்க. இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே கடந்த காலங்களிலும் நடந்திருக்கும். அப்போ பெரிய அளவுல தொழில்நுட்பம் இல்லைங்கிறதுனால, பெருசா அப்போ ஸ்மார்ட் போன்ஸ் எல்லாம் யாருக்குமே இல்லைங்கிறதுனால அதெல்லாம் யாருக்கும் பெருசா தெரியல. இப்போ பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே ஸ்மார்ட் போன்ஸ் இருக்கு. கேமரால நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே ஷூட் பண்றாங்க. உடனுக்குடன் சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்ல போட்டுறாங்க. அதனாலதான் திமுக மற்றும் அதிமுக இவங்களுடைய வண்டவாளங்கள் எல்லாமே தண்டவாளத்துல ஏறி இருக்குது. நெக்ஸ்ட், இந்த படங்களுக்கு ரிவ்யூ பண்றதுக்காக காசு வாங்கிட்டு ரிவ்யூ பண்ணுவார் இல்லையா பாண்டா பிரசாந்த், அவரு இப்ப ரீசெண்டா ட்விட்டர்ல ஒரு வீடியோ ஒண்ணு போட்டிருந்தாரு. பயங்கரமா கதறி ஒரு வீடியோ ஒண்ணு போட்டிருப்பாரு. ஃபர்ஸ்ட் அதை பாத்துருங்க. இந்த ஊட்டியை பத்தி ஒரு கேள்வி கேட்டாங்க. என்னன்னா, ஊட்டி வந்து குப்பமேடு மாதிரி இருக்கியா, என்னையா அது? அண்ணா ஆராசா வந்து எம்பியா இருக்காரு, ஒண்ணுமே பண்ணல, இந்த தொகுதிக்கு ஒழுங்காவே ஒண்ணுமே பண்ணல அப்படின்னு சொன்னோன்னே என்னன்னா, உடனே வந்து பாத்தீங்கன்னா நீ சங்கியா, நீ வந்து அமௌண்ட் வாங்கிட்ட அப்படிங்கிறாங்க. நேற்று கச்சத்தீவை பற்றி பேசிக்கிட்டு இருந்தேன். அப்போ பிஜேபிக்காரங்க என்னாங்க, நீ திமுகவா, நீ திராவிட குரூப்பா அப்படின்னு இருந்தாங்க. எந்த குரூப் இல்லைங்க, நான் ஒரு சாதாரண ஆளுங்க. என்ன மேட்டர்னா, இப்போ ஊட்டிக்கு வரப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரோட்டில் மேலே ஏறி வர்றதுக்குள்ள டயரே 2ஆக போகிற அளவுக்கெல்லாம் வந்து பாட் ஹோல்ஸ் எல்லாம் இருக்குது. இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆராசான எம்பி வந்து நான் போய் பேட்ச் ஒர்க் பண்ணுங்கன்னுலாம் சொல்லலை. ஆனால் ஆராசா அப்படிங்கிறவர் வந்து வெறும் எம்பி மட்டும் கிடையாது, திமுகவில் ஒரு பலம் பொருந்திய ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமை திமுக கட்சியில். அப்படிங்கிறப்போ இன்னொன்று முன்னாள் அமைச்சர், அப்படி அண்டு பாராளுமன்றத்திலே அவருக்கு வந்து ஒரு நல்ல வாய்ஸ் இருக்கிற ஒரு பர்சன். அப்படிங்கிறப்போ ஊட்டி பாதுகாப்பு அப்படிங்கிறது வந்து வெறும் ஊட்டிக்கு மட்டும் கிடையாது. இந்த கொங்கு ரீஜன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஊட்டி மலை நல்லா இருந்தால் தான் பாதி கொங்கு ரீஜனே நல்லாயிருக்கும். இந்த மலைகள் செழிப்பாக இருந்தால் மட்டும்தான் மலை மேகத்தை வந்து கவர்ந்து மலையை உள்ளே இழுத்து அதில் அந்த தண்ணி ஓடி தான் டேமுகள் நிறைஞ்சு கீழே இருக்கிற மக்கள் எல்லாமே வந்து நல்லா இருப்பாங்க. இப்போ வர பார்த்தீங்கன்னா சௌரியத்துக்கு பில்டிங்கு, உலக பொல்யூஷன் ஊட்டியில். அதுக்கு ஒரு மேட்டர் ஒன்று சொல்லியிருந்தாங்க. அதாவது காடுகள் அழிக்க வேண்டாம் அப்படிங்கிற ஒருத்தன், இவன் உடனே என்ன சொல்கிறான், பார்க்கிங் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறான். ஆஹாஹா, பார்த்தீங்களா? அதே மாதிரி இன்னொரு குரூப் என்னென்னா, ஒரு கவுன்சிலர் வேலை, எம்எல்ஏ வேலை, எம்பி வேலை, இது கூட உங்களுக்கு தெரியலையா? அரசியல் சாசனம் தெரியலையா? அம்பேத்கர் எங்கே படித்தாருன்னு தெரியலையா? அங்கே வழக்கம் போல தான். ஏன்னா நான் தான் உலகத்திலே அறிவாளி, மற்றவன் பூரா கேனேன். அதான் இல்லை, எல்லாம் தெரியும். உங்களுக்கு தெரிகிற மாதிரியே, உங்களுக்கு அந்த மண்டை இருக்கிற மாதிரியே எல்லாத்துக்கும் மண்டை இருக்குது, எல்லாத்துக்குமே அறிவு இருக்குது, தெரியும். அதெல்லாம் பிரச்சனை இல்லை. இவ்வளோ பெரிய ஒரு ஆளுமையான ஒருத்தர் எம்பியாக இருக்கும்போது தாராளமாக இங்கே லோக்கல்லே வந்து பார்த்திங்கன்னா நிறைய திமுக எம்எல்ஏக்கள் இருக்காங்க ஊட்டி இதுலேயே.
நிறைய கவுன்சிலர்கள் திமுகலேருந்து தான் எலெக்ட் ஆகியிருக்காங்க. இப்போ இவங்களெல்லாம் கோஆர்டினேட் பண்ணி எப்படியா இருக்குது என்னையா, ஏன்னா எலெக்ஷன் மட்டும் பார்த்தீங்கன்னா போயிட்டு வைட்டமின் எம்மை வந்து இறக்கி ஜெயிக்காமல் அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதெல்லாம் என்ன நடக்குது அப்படிங்கிற, ஏன்னா அவர் வந்து வெறும் எம்பி மட்டும் கிடையாது, திமுகலும் மிக முக்கிய ஒரு புள்ளி. அப்படிங்கிறப்போ ஆட்சி சிறப்பாக இருக்கணும்னா தொகுதி மக்கள்லாம் சந்தோஷமாக இருக்கணும். அப்படிங்கிறப்பெல்லாம் இதையை வந்து ஊட்டி மாதிரியான ஒரு முக்கியமான ஒரு சுற்றுலாத்தலத்தை வந்து பயங்கரமாக டெவலப் பண்ணி, ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிங்கப்பூரில் பாதி அளவுக்கு வந்து குவாலிட்டியாக டவுன்லாம் வந்து பார்த்திங்கன்னா காடுகள் எவ்வளோ முக்கியமோ நகரங்களை வந்து ஊட்டியில் நடுவில் உருவாக்கியிருக்கிறீங்க. அதில் பார்க்கிங் ஃபெசிலிட்டியும் முக்கியம். ஒரு பொட்டானிக்கல் கார்டன் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி பொட்டானிக்கல் கார்டனுக்கு முன்னாடி இருக்கிற பார்க்கிங்கும் முக்கியம். ஏன்னா ஒழுங்காக பார்க் பண்ணப்படுறத அந்த ஸ்பேசஸ் எல்லாம் கிரியேட் பண்ணும்போது பொல்யூஷன் கம்மியாகும். ஏன்னா ரொம்ப சிம்பிள், அங்கே போய் பார்க் பண்ணுறதுக்கு வந்து அவன் அலையிற நேரத்துக்கு பார்க்கிங் பெருசாக இருக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா போய் டக்குன்னு வண்டியை போட்டு போயிடுவான், அவன் பாட்டுக்கு போயிடுவான். அப்படிங்கிறப்போ இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் வந்து தேவையான இதெல்லாம் வந்து கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஊட்டியில் நிறைய இடங்கள்ல வந்து இல்லை. இதே தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் கேள்வி கேட்குறோம். இதில் வந்து யார் மேலேயும் அவனுக்கும் கிரட்ஜெல்லாம் கிடையாது. இப்போ ஆராசானா நல்லா இருக்கக்கூடாது, அவர் தோத்தே போயிடணும், ஆமாம் அதெல்லாம் சொல்கிறக்கு ஒரு ஆளே கிடையாது. நம்மலாம் என்ன, அவருக்கு திறமை இருந்தால் அவர் வந்து டெலிகாம் மினிஸ்டராக இருந்திருக்காரு. டெலிகாமில் உண்மையாலுமே நிறைய சாதனைகள் வந்து புரிஞ்சிருக்காரு. உண்மையாலுமே நிறையா வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நம்ம ரொம்ப சீப்பாக டேட்டா யூஸ் பண்ணுறதுல ஒரு முக்கிய காரணி அப்படிங்கிறது ஆராசா. இது வந்து நம்ம யாருமே மறுக்க முடியாத ஒரு விஷயம். அப்படிங்கிறப்போ குறைகள் சொன்னால் உடனே ட்ரோல் பண்ணாதீங்க. யாருமே வந்து பார்த்திங்கன்னா பயங்கர நீங்கள் தான் அறிவாளி, உலகத்தில் வந்து மற்றவன் எவனுமே அறிவாளி இல்லை அப்படின்னு வந்து நினைக்காதீங்க. எல்லாத்துக்கும் ஓரளவுக்கு தெரியும், விஷயம் தெரியும். ஸோ இதுதான் மேட்ரு, இதுதான் நான் சொல்ல வந்தேன். நன்றி. 2G புகழ் திரு ஆர் ராசா அவர்களால் தான் நாம இப்போ கம்மி விலைக்கு இந்த இன்டர்நெட்லாம் யூஸ் பண்றோம். இது சொல்லும் போதே தெரிய வேணாம் அண்ணனுக்கு மூளை எப்படி ஒழிஞ்சி ஓடுதுன்னுட்டு. திரு ஆர் ராசா அவர்கள் என்னென்னலாம் பண்ணாரு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இன்னமும் அந்த 2G வழக்கானது முடியல, மறுபடியும் அதை எடுத்து விசாரிக்க தான் போறாங்க. நம்முடைய பாண்டா பிரசாந்த் அவர்கள் பாத்தீங்கன்னா ஒரு கேள்விதான் ஒண்ணு கேட்டிருந்தாரு. இந்த ஊட்டி இன்னும் இவ்வளவு கேவலமா இருக்கு, திரு ஆர் ராசா அவர்கள் என்ன பண்றாரு அப்படி மாதிரி ஒரு கேள்வி ஒண்ணு கேட்டதுக்கு, நம்முடைய ஊபிஸ்கள் பற்றி தான் உங்களுக்கே நல்லாவே தெரியுமே, 4 தலைமுறைக்கு இழுத்து வச்சு அசிங்கசியமா கேட்பாங்க இல்லையா, அதே மாதிரி பிரசாந்த் அவர்களுடைய குடும்பத்தையும் இவரையும் போட்டு அசிங்கசியமா கேட்டு விட்டுருந்தாங்க. அதனாலதான் இவரு இப்படி ஒரு வீடியோ ஒண்ணு போட்டிருக்காரு. நான் என்ன திமுகவுக்கு எதிராக மட்டும்தான் கேள்வி கேட்கிறேன்னா, கச்சை தீவு பற்றி நான் பேசியிருக்கேன், அருணாச்சல் பிரதேசத்தை பற்றி பேசியிருக்கேன், இது மாதிரி நான் எல்லாத்த பத்தியும் தான் பேசுறேன், நான் எந்த கட்சியும் சாராதவன் கிடையாது அப்படி மாதிரிலாம் இப்போ இவரு இந்த நட்ட நடுநிலை அப்படிங்கிற மாதிரி ப்ரூவ் பண்றதுக்காக இப்படி ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணிருக்காரு. இதுல ஓவரால் மெசேஜ் என்னன்னா, ஏதாச்சும் கேள்வி கேட்டா முடிஞ்சா பதில் சொல்லுங்க, இல்லைன்னா அமைதியா விட்டுருங்க. அதை விட்டுட்டு இது மாதிரி ஒரு சாயத்தை பூசாதீங்க, நான் இந்த கட்சிக்காரன் அந்த கட்சிக்காரன் சங்கி ஊப்பிடுலாம் சொல்லாதீங்க அப்படிங்கிறது தான் நம்முடைய பாண்டா பிரசாந்த் அவர்கள் இங்க சொல்ல வராரு. எதை வேணாலும் விட்டுலாங்க, ஆனா கடைசியில ஆர் ராசா அவர்களாலதான் நாம இன்டர்நெட்டை ரொம்ப கம்மி விலைக்கு இப்ப யூஸ் பண்றோம்னு சொன்னாரு பாத்தீங்களா, அதை மட்டும் தக்காளி ஒத்துக்கவே முடியாதுங்க. அடுத்ததாக அமமுகவுடைய தலைவர் திரு டிடிவி தினகரன் அவர்கள் ஒரு பிரஸ் மீட் ஒன்று வச்சிருந்தாரு. அதுல நம்முடைய ஊபி ஊடகவாதிகள் கனிமொழி அம்மையார் அவர்களை குறித்தும் திமுகவை குறித்தும் சில கேள்விகள்லாம் கேட்டிருந்தாங்க. அதுக்கு நம்முடைய திரு டிடிவி தினகரன் அவர்கள் சும்மா கலாச்சி தள்ளிட்டாரு. இந்த ஊபி ஊடகவாதிகளை ரொம்ப கூலா ஹேண்டில் பண்றது தமிழகத்துல 2 அரசியல் கட்சி தலைவர்கள் தான். ஒருத்தர் நம்முடைய அண்ணாமலை அவர்கள், 2வது நம்முடைய திரு டிடிவி தினகரன் அவர்கள். இவரு சிரிச்சுக்கிட்டே திமுகவையும் கனிமொழி அம்மையார் அவர்களையும் போட்டு போலான்னு பொழந்துட்டாரு. இந்த ஒரு குட்டி கிளிப்பிங்க பாத்துருங்களேன். கனிமொழி வந்து சொன்னாங்க, தமிழகத்துல இளம் விதவைகள் நிறைய இருக்கிறாங்க, அதனால மதுக்கடைகளை மூடுவாங்க. அது ஆட்சிக்கு வர்றதுக்காக அவங்க குடும்பம் சொல்ற பொய் அது. ஆட்சிக்கு வந்து அதெல்லாம் மறந்துடுவாங்க. இப்ப கேளுங்களா, கனிமொழியாக்கா நீங்க தானே கேட்கணும், இங்க தானே இருக்காங்க, அவங்க வராங்களா கேளுங்க. நான் டிடிவி தினகரன் கேட்டேன், அவங்களே கேளுங்க, அவங்க தானே பதில் சொல்லணும். இதையெல்லாம் குறைச்சிட்டு இவங்க கொடுக்குற மதுவில் வந்து யாரும் சாப்பிட மாட்டாங்களோ. இப்போதான் அவங்க அண்ணன் சொன்னார்ல, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் வந்து ஒரு துளி மது கூட இல்லாம பண்ணுவேன்னு சொன்னாரு. அப்ப கூட பரவாயில்ல, எங்க தஞ்சாவூருக்காரு திருந்திட்டாங்க போல இருக்குன்னு நினைச்சேன். ஆனா இப்ப தெரியுது மதுலாம் வேணாம், அதை விட ஜாஃபர் சாதிக்கு சரக்கு தர்றோம் நாங்க தமிழ்நாடு ஃபுல்லா, அதை சாப்பிட்டு எல்லா பேரும் செத்து போங்கன்னு சொல்றாரு. புரியுதா இல்லையா? அது இளைஞர்களையும் மாணவர்களையும் குறிவைத்து போதை மருந்து விற்பனை தமிழ்நாட்டில் நடக்குது. அதை தான் சொல்லியிருக்காரு. அதனால பிரதமரே இன்னைக்கு வருத்தப்பட்டு சொன்னாரு, தமிழ்நாட்டில் ஆளுகின்ற கட்சியோட துறையோட போதை
மருந்து வியாபாரம் நடக்குது இன்னைக்கு. அவர் என்ன சொல்றாரு, குடிக்காதீங்க, கஞ்சா அபின்னு ஹெராயின் இதை மாதிரி பொருட்களை வாங்கி உபயோகிங்கன்னு சொல்றாரு. நீங்க கடையில போனா அந்த கடலை மாவு வாங்கினா கூட பார்த்து வாங்குங்க, இந்த ஆளுங்க அதில் கூட வச்சு கொடுத்து பழக்கத்தை உருவாக்குவாங்க. கனிமொழி அவர்களை குறித்து கேள்வி கேட்ட உடனே அவங்க ஆட்சிக்கு வரத்துக்கு அவங்க குடும்பமே சொல்ற பொய் இது, நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா ஒரு சொட்டு மது கூட இருக்காதுன்னு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருந்தாரு. ஆனா இப்ப என்ன நடக்குது, நீங்க மது எல்லாம் வேணாம், இந்த ஜாஃபர் சாதிக்கு இந்த போதை மருந்து எல்லாம் விற்கிறாரு இல்லையா, அதுவும் சேர்த்து சாப்பிட்டு செத்து போடுங்க அப்படிங்கிற மாதிரி திரு டிடிவி தினகரன் அவர்கள் சொல்றாரு. அடுத்ததாக பேசு தமிழ பேசியிருக்காங்க இல்லையா, அவங்க மக்கள் கிட்ட கருத்து கணிப்பு கேட்கறதுக்காக போயிருந்தாங்க. அப்போ ஒரு அக்கா வந்து பேசியிருந்தாங்க. அவங்க பேசினதை இந்த ஊபிஸ்கள், தன்மானமுள்ள ஊபிஸ்கள் பார்த்தாங்கன்னா நாண்டுகிட்டு தொங்கிடுவாங்க. தன்மானம் இல்ல, அவங்களுக்கு தான் வெக்கமான சூடு சொன்னா கிடையாது. இதுல தன்மானம் எங்கிருந்து வரப்போகுது? இந்த அக்கா ஒருமையில திமுக காரங்களை பேசியிருப்பாங்க, நான் இப்படிதான் பேசுவேன், மரியாதை இல்லாம தான் பேசுவேன், முடிஞ்சா இந்த வீடியோவை அப்படியே போடு அப்படி மாதிரி அந்த அக்கா சொல்லியிருக்காங்க. சமல்ல எவ்வளவு தைரியமா பேசிருக்காங்க பாருங்க, இந்த கிளிப்பிங்க பாத்துருங்க. ஆரம்பத்துல வந்து எல்லா பெண்களுக்கும் தானே 1000 ரூபாய் கொடுக்கணும். அப்படிதான் சொன்னானுங்க. மரியாதை எல்லாம் பேசல, போடுப்பா, ஒண்ணும் பிரச்சனை, நான் பயப்படல, நீ போடு, தைரியம் வந்தா நீ போடு. இதுல மரியாதை எல்லாம் கொடுக்க முடியாது, இவங்களுக்கு இவ்வளவுதான் மரியாதை கொடுக்க முடியும். ஓகேவா? இலவசம் வேண்டாம்பா யாருக்குமே. இப்ப வர போற எலெக்ஷன்லயாச்சும் தயவு செய்து இலவசம் தரன்னு சொல்லாம இருந்தா போதும். கேட்கல, எங்க போய் கேட்கறது, என்ன பண்றதுன்னு தெரியல. ஆட்டா இருக்கறனால யாரையும் எதுவும் கேட்க முடியாது, கேட்டாலும் கிடைக்காது. தாலுகா ஆபீஸ் எல்லாம் பாக்குறாங்க, பார்த்தவனு கிடைக்கல. நாங்க ஏடிஎம்ஏ கட்சிக்கிறதுனால வரல பணம். கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கவங்களுக்கு கொடுக்க மாட்டேன்றாங்க. எனக்குமே ஃபர்ஸ்ட் 3 மாசம் கிடைக்கலங்கும் போது கஷ்டமா தான் இருந்து. கஷ்டமா இருக்குன்னா எல்லாத்துக்கும் கிடைச்சிருக்கு, உனக்கு கிடைச்சிருக்கா நம்ம அதை பத்தி யோசிக்க மாட்டோம். ஆனா வந்து பக்கத்துல இருக்கவங்க அவங்க வந்து உனக்கு வந்ததா அப்படின்னா உனக்கு வரலையா அப்படின்னு கேட்கும்போது சின்ன ஒரு இது வந்தது. 10 ரூபா வந்து பூ விற்கிறாங்க, 10 ரூபாய்க்கு. எங்க அப்பா ரொம்ப முடியாத கால்லாம் வந்து ஊனப்பட்டவர், எங்களுக்கெல்லாம் வரல. ஒரே அட்ரஸ்ல இருக்கனால வரல. கேட்டா என்னங்கிறாங்க, எங்க அம்மாக்கு வந்து வருமானம் அதிகமா இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. எங்க பேத்திகள் இந்த பள்ளிக்கூடத்துக்கு 1000 ரூபாய் தராங்க பாரு, அதுவும் கொடுத்துருக்கு. திமுகவுக்கு பெரிய அப்பா அமைஞ்சதே அவங்களுடைய இந்த வாக்குறுதிகள் தான். அவங்க கொடுத்த வாக்குறுதிகள் தான் அவங்களுக்கு பிற்காலத்துல பெரிய அப்பா வந்து அவங்க மேலேயே உட்கார்ந்துச்சு. அனைத்து மகளிருக்கும் நாங்க 1000 ரூபாய் உரிமை தொகை தருவோம் அப்படி மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. பட் இந்த 2.5 வருஷம் கழிச்சு, திமுக ஆட்சிக்கு வந்து 2.5 வருஷம் கழிச்சுட்டு தான் இந்த 1000 ரூபாய் திட்டத்தையே கொண்டு வந்தாங்க. அதுலயும் ஏகப்பட்ட கிரைட்டீரியாஸ் வச்சிருந்தாங்க. அது எல்லாத்துலயுமே நீங்க ஃபுல்ஃபில் ஆயிருந்தா மட்டும்தான் உங்களுக்கு அந்த 1000 ரூபாய் அப்படிங்கிறதே கிடைக்கும். நிறைய பேருக்கு அந்த 1000 ரூபாய் கிடைக்கலையாமா. இவங்களும் சொல்றாங்க பாருங்க, நான் இப்படிதான் பேசுவேன், அவனுக்குலாம் மரியாதையே கிடையாது, நான் இப்படிதான் பேச, முடிஞ்சா இதை அப்படியே போடு, எனக்குலாம் பயம் கிடையாது, தைரியமா தான் நீ போடு அப்படி மாதிரி இந்த அக்கா சொல்றாங்க. அதுல ஒரு பாட்டி ஒரு விஷயத்த சொல்லிருப்பாங்க பாருங்க, காலேஜ் படிக்கிற பெண்களுக்கும் 1000 ரூபாய் மாசம் தரேன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா, என்னுடைய பேத்திக்கெல்லாம் வரவே இல்லைங்க, நிறைய பேருக்கு அந்த 1000 ரூபாய் வரவே இல்லைங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. சோ மகளிர் உரிமை தொகை மட்டும் கிடையாது, இந்த மாணவிகளுக்கு தரக்கூடிய 1000 ரூபாய் அது கூட எல்லாருக்குமே வரல அப்படிங்கிறது நம்மளால பார்க்க முடியுது. அண்ட் ஆல்சோ இந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் இந்த ஃப்ரீ லேப்டாப்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க இல்லையா, அது கொடுக்கவே இல்லை. அதை அப்படியே நிறுத்திட்டாங்க போல. கடைசியாக சில முக்கியமான துணுக்கு செய்திகள் இருக்கு, அதை பார்த்துட்டு நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இங்க சைட்ல உங்களுக்கு ஒரு குட்டி கிளிப்பிங் ஒன்று போடுறேன், தயவு செய்து பாருங்க. இதுல நம்முடைய காயத்ரி ரகுராம் இருக்காங்க இல்லையா, இப்பதான் புதுசா அதிமுக கட்சியில சேர்ந்தாங்க இல்லையா, அவங்க இந்த தேர்தல் பிரச்சாரத்திற்காக இந்த நோட்டீஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதிமுக ஓட்டு போடுங்க சொல்லி இந்த நோட்டீஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்போ ஆட்டோல இருந்த ஒருத்தர் கையில இருந்த தாமரை பூவை காயத்ரி ரகுராமுக்கு கொடுத்துருக்காங்க. அதை வாங்கிக்கிட்டு காயத்ரி ரகுராம் என்ன பண்றாங்க, அந்த நோட்டீஸை கையில கொடுக்குறாங்க. நோட்டீஸ் எல்லாம் எனக்கு வேணாம், நான் தாமரைக்கு தான் ஓட்டு போடுவேன் அப்படிங்கிறத சொல்லாம சொல்லியிருக்காரு அவரு. இந்த அவமானம் தேவையா, இந்த அசிங்கம் தேவையா? காயத்ரி ரகுராம் அவர்கள் சோசியல் மீடியால மட்டும் இல்லாம இப்போ களத்துல போயிட்டும் கூட அசிங்கப்படுறாங்க. இதெல்லாம் பாக்குறதுக்கு உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. தேவையில்லாம ஏகப்பட்ட விஷயங்களை பண்ணி இப்ப அசிங்கப்பட்டு நிக்கிறாங்க காயத்ரி ரகுராம் அவர்கள். அவங்களுக்கு எப்படி அனுதாபங்கள் சொல்றதுனே தெரியல. நீங்க பண்ணதுக்கு அனுபவிச்சுதான் ஆகணும், அனுபவிங்க. அடுத்து பாருங்க, கஞ்சாவை சட்டப்பூர்வமாக பயன்படுத்த அனுமதிக்கும் சட்டம் ஜெர்மனியில் அமலுக்கு வந்தது. இந்த செய்தியை பெருசா வேற எந்த ஊடகங்களும் போடுற மாதிரி நான் பார்க்கல. சன் நியூஸ் பாருங்க, இந்த செய்தியை எடுத்து இப்படி போட்டிருக்காங்க. ஜெர்மனி நாட்டில் 18+18+ வயதானோர் 25 கிராம் உலர்ந்த கஞ்சா வைத்துக் கொள்ளவும் 3 செடிகள் வரை வீட்டில் கஞ்சா வளர்க்கவும் அனுமதி அளிக்கும் சட்டம் அமலுக்கு வந்தது. நாட்டின் பல நகரங்களிலும் நள்ளிரவில் திரண்ட மக்கள் கஞ்சா புகைத்து புதிய சட்டத்திற்கு அமோக வரவேற்பு. எனக்கு புரியல,
எதுக்கு இந்த செய்தியை இப்போ தேவையே இல்லாம கொஞ்சம் கூட சம்மந்தமே இல்லாம இது மாதிரி போட்டிருக்காங்கன்னு தெரியல. இந்த செய்தி மூலம் என்ன கருத்தை இந்த சமூகத்துக்கு இவங்க சொல்ல வராங்க உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா கொஞ்சம் அப்படியே கமெண்ட் பண்ணுங்க, நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். சொல்லதாங்க இந்த கண்டென்ட் மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கிறேன். ஜெய்ஹிந்த், வந்தே மாதரம். வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு. பயம் எதற்கு?